எல்லாருக்கும் பெரிய மகாபாகியம். அப்படி விமானம் வருது. அப்ப என்ன பண்ணினாள் சீதையே நாள் அங்கநாதாய வைதேகீம் மடியில் எடுத்து வச்சிருந்தாளா சீதையே. ரொம்ப வெக்கமா இருக்கு சீதை. லஜமானாம் யசஸ்வினி. ஏன்னா சுவாமி சித்த முன்னாடி எனக்கு உன்னை கண்டா பிடிக்கல போல வரலன்னாள். பிராகிருதாமிவான்னாள் சீதை. ராமனை அப்பவும் ஒருமனை விட்டு உள்ளேன்னு இன்னமும் ஒன்னும் தெரியாத பய ஆத்துல பத்துப்பட்டுன்னு அடிப்பனை சம்சாரத்தை. அது மாதிரி நீ என்ன பண்றதா? பிராகிருதாமிவா, அப்படி நீங்க என்ன பேசலாமா கேட்டிருக்காள் சீதை. உடனே மடியில் எடுத்து வச்சிருந்தாள் லஜ்ஜப்படுற சீதையே. விமானம் போறது. அப்ப சுவாமி சொல்றாளா, சீதே உனக்காக இங்க ராவணனை வதம் பண்ணாடா இது. சீதே உனக்காக இங்க கும்பகர்ணனை வதம் பண்ணினேன். அவன் உனக்காக இங்க சேது பந்தம் பண்ணினேன். அவன் உனக்காக சரணாகதி பண்ணின விபீஷனை சேர்த்துக்கினேன். எல்லாம் உனக்குங்கிறாள் சீதையே. ஏன்னா அந்த உத்தம தாம்பத்தியம் இருக்கிற குடும்பத்துல அப்படி பத்னிய வசத்தியா பெருமையா அப்படி சொல்லுவாள். அவன் கட்டிக்காரனா இருக்கிற புருஷன் சம்சாரத்தை கூட சொல்லுவோம், உனக்காக பங்களா ஒன்னு கட்ட போறேன், உனக்காக பிளாட் வாங்கியிருக்கேன் 8 பிளாட்டு, உனக்காக 500 மூட்டை சிமெண்ட் வந்திருக்கு, உனக்காக 500 வண்டி சுண்ணாம்பு வந்திருக்கு. அவன் சொல்றது கூட ஆச்சரியம் இல்லைன்னு. இந்த அம்மா ராமாயணத்துக்கு வந்த இடத்துல எங்க ஆத்துக்காரர் எனக்காக 500 மூட்டை சிமெண்ட் வாங்கி வச்சிருக்காரு ரீம்பல். இங்க வந்து சொல்லுவல் பேசுவல் பாதி கதையில என்ன இந்த பெருமையை அவளும் சொல்லி பண்ண. அவன் கபட்டமா பேசுறத சொல்றதா, இந்த அம்மா அசர்த்தனமா சொல்லிக்கிறத சொல்றதா? சுவாமி அப்படி கபட்டமா சொல்லல, வாஸ்தவமா சொல்றாள் சுவாமி. ஸ்திரீகள்கிட்ட கபட்டமா நடந்தா அவன் க்ஷேமத்தையே அடைய முடியாது. அப்படி சிலவன் ஸ்திரீகளை பறக்க விட்டுட்டு போடுவான்னு. அவன் 5-6 பேர்கள் கேஸ் போட்டு அவளை ஏதாவது கஷ்டப்படுத்த முடியா பண்ணி குஞ்சூர்த்தி சொம்பா பண்ணிட்டு போடுவான் பாபிகளா இருக்கிறவன். அதனால ஸ்திரீகளிடத்துல வஞ்சனையாவே நடக்கப்படாதுன்னு சொல்றாள். எல்லாம் அரண்ய கண்டத்துல எல்லாம் சொல்லியிருக்காள். சுவாமி ரொம்ப ருஜுவா சொல்றாள். அப்படி கிஷ்கிந்த வந்தது, இதான் கிஷ்கிந்த, வாலி இங்க வதம் பண்ணினேன் உனக்காக சொன்னாள். உடனே தேவி விமானத்தை நடத்தணும்னாள். என்ன இத்தனை வானர பத்னிகளையும் வர சொல்லணும், இந்த குரங்குடைய பத்னி எல்லாம் வரணும் பட்டாபிஷேகத்துக்கு நாளா சீதை அப்படி சொன்னாள். 2 காரணம் அதுக்கு. தன் நாதனுக்கு ஒத்தாசை பண்ணினால் இத்தனை வானரங்களும் அவளுடைய பத்னிகள் வரணும்னு வாஸ்தவமான ஒரு பிரேமே. அதோட கூட தடித்தடியா குரங்குல கோடிக்கணக்கான குரங்குகள் இருக்கிற போது இவ ஒரு பொம்மடாட்டி மட்டும் உட்காந்துருந்தா. இதே பெரிய மீட்டிங்ல எல்லாம் ஒரே புருஷால் ஒரு அம்மா மட்டும் ஏறி உட்காந்துருந்தான்னா அது நன்னா கூட இல்லை. சனி 6-10 ஸ்திரீகளா கூட இருந்தா தான் நன்னா இருக்கும். அதனால பார்த்தாள் இன்னும் ஸ்திரீகளும் வரணும்னு அவளுக்கு தோணித்தது போல இருக்கு, எல்லாரையும் வர சொல்லணும். சொன்ன உடனே சுவாமி என்ன சொன்னால், சீக்கிரமா உங்கள் ஸ்திரீகளை எல்லாரும் அழைச்சுன்னு வரணும். அப்போ சுக்ரீவாதிகள்லாம் கீழே குதிச்சு ஓடி போய் உத்தரவு போட்டாளாம் ஸ்திரீகளுக்கெல்லாம். என்ன உத்தரவு போட்டாள்? நைபத்தியம் விதிவத் கிருத்வா, அயோத்திக்கு போகணும், நீங்கள்லாம் பட்டாபிஷேகத்துக்கு வரணும். அயோத்தி நாகரிகமான மானுஷமான தேசம். அந்த ஊர்ல நீங்கள் அலங்காரங்கள்லாம் சாஸ்திரப்படி பண்ணிட்டு வரணும். கோணமகடு இதெல்லாம் கோதவாது. நைபத்தியம் விதிவத் கிருத்வா, இந்த கோணமகடெல்லாம் கிஷ்கிந்தேலே இருக்கட்டும் நாளாம். நைபத்தியம் விதிவத் கிருத்வா, நைபத்தியம்னா அலங்காரம், அதை சாஸ்திரப்படி பண்ணிட்டு வரணும் நாளா. அதெல்லாம் அந்த ஊர்ல இருந்தா நம்ம ஊருக்கு ஏற்றுமதியாகி வந்த சாமான். இப்படி சொன்னாள். உடனே அலங்காரங்கள்லாம் அழகா பண்ணிட்டு அத்தனை ஸ்திரீகளும் வர சீதா அத்தனை பேர்களையும் அழிச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்தாள்.